அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நேற்று ராவுகாலம் யமகண்ட பற்றிலாம் நிறைய விளக்கம் சொன்னீங்க. ஜோசிகாரர்கிட்ட போய் கேள்வி, எனக்கு அந்த வேலை இல்லை. நேற்று சொன்னீங்க, பேசுனீங்க. அதுக்கு நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி அப்பவே வந்தது. இந்தம்மா ராவுகாலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் ஜோசிகாரங்கிட்ட கேட்டினா ஒரு பத்திரிக்கையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எழுதி கொடுத்துருவான். அதை பிரேம் போட்டு வச்சுக்கின்னு பார்த்துக்கினே இருக்கலாம். ஏன்னா வேலை அது இல்லை. அது நீங்கள் சொன்னீங்க ஐயா. அப்போ அந்த முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது மட்டும் நாம் அந்த நேரத்தில் நல்ல செயல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் ஐயா? முகூர்த்தம்ன்றது நல்ல நேரம், பிரம்ம முகூர்த்தன்றது அதை விட நல்ல நேரம். பிரம்ம முகூர்த்தம்ன்றது 4லேருந்து 6க்குள்ளே, 6லேருந்து 7க்குள்ளே நல்ல முகூர்த்தம். அதனால் அந்த நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு அந்த மாதிரி தடையில்லாத நேரம் அதுன்னு அதுக்கு சொல்கிறோம். இன்னொரு கேள்வி, நேற்று பேசும்போது நம்ம அந்த இறந்தவர்கள் கால் கட்ட விரல் கட்டுறது பற்றி சொன்னீங்க. அப்புறம் இறந்த உடலுக்கு அந்த 6 அடி மனிதனுக்கு கட்டம் கட்டுறது பற்றிலாம் விளக்கமாக சொன்னீங்க. அப்போது இறந்தவருக்கு அந்த கடைசியாக கேட்குற அந்த நாதம் சங்குநாதம், அப்புறம் அப்படியே அந்த ஹரிச்சந்திரன் பாடலமும் அவருக்கு பாடுவாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்க ஐயா? என்னது? இறந்த உடனே சரி அந்த சங்குநாதம் எவ்வளவோ இசைக்கருவி இருந்தாலும் அந்த சங்குநாதம் தான் இசைப்பாங்க. அதே நேரத்தில் அந்த ஹரிச்சந்திரன் பாடலும் பாடுவாங்க சபதிகள். இதுக்கு என்ன அர்த்தம் ஐயா? ஒரு உள்ளுக்குள்ள ஓசை இருந்தது, அது வெளியே போயிடுச்சு அப்படின்னு ஊருக்கு சொல்கிறதுக்காக சங்கு சேமக்கலம் வச்சு அடித்தாங்க, மோளம் வச்சு அடித்தாங்க. சுடுகாட்டுக்கு போனால் அங்கே போனால் கூட துட்டு குத்துட்டு தான் உள்ளே போகணும், மரணத்தில் கூட கூலி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹரிச்சந்திரன் கோயிலை வச்சு அங்கே அந்த கட்டணம் வச்சுட்டு உள்ளே போகணும். ஹரிச்சந்திரன் பொண்டாட்டிக்கே ஹரிச்சந்திரன் கேட்குறான். புள்ள செத்து போய்க்குது, புள்ளன்னு தெரியாது, பொண்டாட்டின்னு தெரியாது, பொண்டாட்டிக்கிட்ட கூலி கேட்குறான். ஏன்னா ஊரா மூட்டை இடத்துல போய் சும்மா பொறிக்கூடாது. அதனால் செத்தா கூட காசு கொடுக்கணுன்றதுக்காக தான் சொன்னோம், செத்தும் கொடுத்தோம், சீத காசு இன்னும். அதனால் அந்த ஹரிச்சந்திரன் கோயிலில் அந்த கட்டணம் வச்சா தான் உள்ளே விடுவோம் உன்னை, இல்லைன்னா வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு நின்றுவோம். அதனால் வச்சுக்கிதுமா. குருவருள் சரி, அதுக்கு வித்தியாசம் என்னங்க? நான் நீ நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணேன்னா அது குருவருள். படைத்தவன் நான் நீ நல்லா இருக்கணும்னு சொல்கிறது திருவருள், கடவுளுடைய அருள். குரு இருக்காரு இல்லைங்களா, அவர் கூட எவ்வளோ நாளைக்கு பயணிக்கணும்? குரு கூட கடைசி வரைக்கும் பயணம் பண்ண முடியாது, கற்றுக்கிற வரைக்கும் கரெக்டாக பயணம் பண்ணணும். ஆனால் கற்றுக்கிறதுக்கே கரெக்டாக பயணம் பண்ணுறதில்ல, 1 மாதம் 6 மாதம் வர மாட்டுறாங்கல்ல. அதனால் குரு வார்த்தையே கரெக்டாக கேட்டு அதுபடி நடந்தாவே குரு கூட பயணம் பண்ணுற மாதிரி தான். குரு கூடனா குரு கூட உறவாடிக்கினே ஒன்றா போய் ஒன்றா வர்றதில்லை. குரு சொன்ன வார்த்தையிலேருந்து நழுவாமல் இருந்தால் அதுவே குரு கூட உறவாடுறது தான். அந்த வார்த்தையிலேருந்து நவரக்கூடாது. குரு நமக்கு இதை சொல்லி கொடுத்துக்கிறார், நம்மளை இப்படி வாழ சொல்லிக்கிறாரு, அப்படி வாழணும், அதான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்தால் அதுவே குரு கூட உறவாடுற மாதிரி. எத்தனை நாள் இருப்பார் குருவை? உனக்கு இப்போ 18 வயசு, எனக்கு 75 வயசு. இன்னும் 1 மாதமோ 1 வாரமோ இல்லை 1 வருஷமோ இல்லை 3 வருஷமோ தெரியாது. அப்போ நான் போயிட்டேனே என் கூட எப்படி என் கூட வருவியா? இல்லை வரதான் முடியுமா? அப்புறம் உங்கள் வீட்டுக்கார கத்தி எடுத்துன்னு இன்னும் செத்து போன பொண்ணத்தை கூட வெட்டிட்டு போயிடுது என்ன? அதனால் குரு வார்த்தை கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்சா அதுவே குரு கூட பயணம் பண்ணுற மாதிரி. சொல்லு. குரு கிட்ட நம்ம என்ன வேண்டணும்? அடக்கமாக நடந்துக்கணும், பக்தியோடு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். குரு பக்தி இல்லாத மனசில் ஞானம் பிறக்காது. யார் அதனால தான் சொன்னாடே கடவுள் எல்லாம் அப்புறம்டா, கடவுள்ன்ற வேஷம் தாண்டா குரு போட்டுன்னு வந்துக்கிறான், குரு தாண்டா கடவுள்னா திருமூலை. அதனால் எவன் ஒருத்தன் தன்னுடைய குருவை கடவுளாக ஏற்றுக்கிறானோ அவனுக்கு ஒரு நாள் விடிவு கிடைக்கும். அந்த ஆளுக்கு வேலை இல்லையா, அந்த ஆளு எது என்னவன்னு சொல்லிட்டுப்பா போனோம் வந்தோம் பார்த்தோம் போயா அப்படின்ட்டு போகிறவனுக்கு வராது. அதனால தான் சொன்னான் குரு பக்தி அவசியம். அதே நேரத்தில் குருவும் அந்த பக்தி வர மாதிரி அந்த சீடனை உருவாக்கணும். அது 2 பேருக்கிட்டுமே இருக்குது. குருவும் குருவாக இல்லாத, சீடனும் சீடனாக இல்லாத, குருவை ஊச்சி போட்டு கொண்டு போடலாமான்னிட்டா அப்புறம் குரு எங்கே சீடன் எங்கே? சொல்லு. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போட்டின்னு சொல்கிறாங்க. ஆகாமியம்னா தீமைகளை உனக்கு தெரிய வச்ச குரு.
இதெல்லாம் தீமை, இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் நன்மை, இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். கர்மேந்திரியம் ஞானேந்திரியம். இப்போ கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, காது இருக்குது, எல்லாமே இருக்குது, பார்த்தா தெரியுது. ஆனால் காது இருக்குது, கேட்கல. மூக்கு இருக்குது, வாசனை தெரியல. கண் இருக்குது, பார்வை தெரியல. வாய் இருக்குது, பேச்சு வரல. அப்போ இதில் எல்லாமே இருக்குது, ஏன் இதெல்லாம் இல்லை? கர்மேந்திரம்ன்றது அடையாள பொருள், ஞானேந்திரம்ன்றது உள்ள பொருள். நாட்டாமை படம் பார்த்தியா? பார்த்தியா? அதில் சொல்லுவான், 2 ஸ்பீக்கர் ஆகட்டும், ஒரு மைக் ஆகட்டும். அது மாதிரி காது இருக்கும், ஆனால் பேசுனா கேட்காது. வெளியே தெரியுது கர்மேந்திரியம், உள்ளே இருக்கிறது ஞானேந்திரியம். அதே மாதிரி கண் இருக்குது, ஆனால் பார்வை தெரியல. மேலே இருக்கிறது கர்மேந்திரியம், உள்ளே இருக்கிறது ஞானேந்திரியம். அப்போ கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் சேர்ந்து தான் இந்த உலகமாகவும் இந்த உடலாகவும் இருக்குது. சொல்லு. கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் ஏன் இவ்வளோ அநியாயம் அதெல்லாம் நடக்குது? அதை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாரா? கடவுள் பண்ணுறாரா மனுஷன் பண்ணுறானா? மனுஷன் தான் பண்ணுறான். அப்புறம் கடவுளுக்கு என்ன பண்ணுவார்? வேடிக்கை பார்த்துங்கிறாரு. விளையாடுறானே, நான் எவ்வளோ விளையாடுற ஒரு நாளைக்கு உனக்கு காவு போடுறேன்றாரு. எவ்வளோ அட்டுழியம் பண்ணாலும். நான் நேற்று கூட அதை பற்றி சொன்னேன். இப்போது ஒருத்தன் போகிறான், அவங்ககிட்ட இருக்கிறத பிடுங்குறான் இன்னொருத்தன். அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுன்னு போகிறான், அத்தை பிடுங்கி இவன் வாழறான். ஆனால் இவங்க விட்ட ஒரு நாள் ஒருத்தன் பிடுங்குவான். இவன் கத்தியத்தன் போய் ஒருத்தனை வெட்டுறான், அவன் குடும்பம் சாகுது, அவன் குடும்பம் கஷ்டப்படுது. சரி, வெட்டின உன் குடும்பம் நான் அந்த ஊரில் பட்டமாக கொடுக்க போகிறாங்க, உன்னையும் பிடிச்சி ஜெயிலில் போட போகிறேன், உன் குடும்பம் சாக போகுது. இதை யோசிக்கிறதே இல்லை. யோசிக்காத அந்த வெறியிலையும் போதையிலையும் போய் இந்த மாதிரி தவறுகளை செய்யுது. அவன் பேசினா நான் பேசினேன், முடிஞ்சு போச்சு, போடா. அவனை ஏன் அழிக்கணும்? அவன் குடும்பம் ஏன் தவிக்கணும்? அவனை அழிச்சிட்டு நான் உள்ளே போயிட்டு என் குடும்பம் ஏன் தவிக்கணும் அப்படின்னு சிந்திச்சானுங்கள்லாம் தவறுகள் குறையும். இங்கே கடவுள் எங்கம்மா கத்தியத்துக்கு நான் தெரிஞ்சுங்கிறாரு. கடவுள் மனுஷன் செய்கிற தவறுக்கெல்லாம் கடவுள் மேலே என்ன பண்ணுறது? அதனால் இது மனிதன் செய்கிற தவறு. இதுக்கு காரணம் என்னென்னா, உலகம் அழிவை நோக்கி வேகமாக போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? இந்த லவ் மேரேஜ் பார்த்துக்கிறீங்களா? நிறைய லவ் மேரேஜ் நடக்குது இப்போ. முன்னெல்லாம் பொம்பளை பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரணுன்னா கஷ்டம். தாலி கட்டிட்டு புருஷங்கிட்ட பேசணுன்னா 3 நாள் அவன் மாமியார் பார்ப்பாங்களா, மாமனார் பார்ப்பாரா, பச்சினம் பார்ப்பானா, மூத்தார் பார்ப்பானான்னு பார்ப்பாங்க. இப்போ தாலி கட்டுறதுக்கு முன்னே வாயா பீச்சுக்கு போய் வரலான்றாங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இப்போ கோர்ட்டில் 90% கேஸ் போய் நிற்கிது. பார்த்தியா? விவாகரத்துன்ட்டு. தாய் தாப்பை பார்த்து கல்யாணம் பண்ணால் கூட தடைகள் வரும், பிரிவுகள் வரும். ஆனால் 100 கல்யாணம் பண்ணுறேன்னா அதில் 10 கல்யாணம் தான் பிரிவு வரும். அதை இந்த வீட்டுக்காரன் அந்த வீட்டுக்காரன் பேசி அதில் 5 சரி பண்ணிவிடுவாங்க. ஆனால் எனக்கு வயசாகி போச்சுங்க, நான் சுயமாக போயிட்டேங்க, நான் இட்டுன்னு போயிடுவேங்க. அவர் என்ன இட்டுன்னு போய் 3 நாள் வச்சு 30வது நாள் கோர்ட்டில் போய் நிற்பேன். உனக்கு யாரும் சமாதானம் பண்ண கூட ஆள் இருக்காது. சரி, உனக்கு வயசாகி போச்சு, சந்தோஷம்தான், நீயே உன் வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கிற, பண்ணிக்கின்னு போய் பிச்சை எடு. அப்புறம் அம்மா விட்டு சொத்து, அப்பா விட்டு சொத்து உனக்கு நேற்றுக்கு அது கேட்குற எப்படி நியாயம்? இதுதான் இன்றைக்கி கோர்ட்டில் நிற்குது. அதனால் இளமைன்றது ஒரு துடிப்பான காலங்கள். அந்த துடிப்பில் தவறுகள் தெரியாமல் செய்வாங்க. அந்த தவறுகளை பெற்றவங்களும் கண்காணிக்கணுப்போ ஒரு பெண் இருக்குது, அந்த பெண்ணு காலேஜுக்கு போகுது, ஸ்கூலுக்கு போகுது. அது சாதாரணமாக போய்கின்னு இருந்ததை விட யாரையாவது ஒருத்தனை லவ் பண்ணுறதுன்னா அதனுடைய சேஷ்டை மாறும் வீட்டில். இதை அம்மா கண்காணிக்கணும். ஓ, நேற்று இந்த பொண்ணு வேறு, இன்றைக்கி இருக்கிற பொண்ணு வேறு மாதிரி பண்ணுது, எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதுன்னு அம்மா நல்லா பண்ணுமான்னு பண்ண அம்மா அது நல்லா பண்ணிக்கின்னு போகுது. இது அம்மா ஆன்மீகம். அதே மாதிரி பிள்ளைங்க ஒழுங்காக போவான், ஒழுங்காக வருவான். அப்புறமா பார்த்தா எத்தியானா உன்னை பிடிச்சி நீ இப்படி இன்னுமா அங்கே நிற்பான் இங்கே நிற்பான் பாட்டு கேட்பான். அப்போவே தெரிஞ்சுக்கணும் தாய் தப்போம், ஓ இது ஏதோ ராங் ரூட்டில் போகுதுன்ட்டு. இதெல்லாம் தெரிஞ்சிக்காம கண்டுக்காமல் விட்டுட்டு அப்புறம் கஷ்டப்படுறதுல என்ன பயன் இருக்குது? இதெல்லாம் யோசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது என்ன வாழ்க்கை? இது அவசரத்தில் எடுக்கிற முடிவெல்லாம் அனர்த்தமாக போயிடும். யோசித்து எடுக்கணும். பெரியவங்களுடைய இது கேட்டு நடந்துக்கணும்.
நாளைக்கு வாழ போகட்டும் நீங்கள் தான், கஷ்டப்பட போகட்டும் நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்காதீங்க. அதனால தான் இதெல்லாம் நான் பேச வேண்டியதாக போயிடுச்சு. இந்த பொண்ணு சும்மா இல்லாத இதெல்லாம் வந்து கேட்டுங்குது என்கிட்ட. என்னத்தை பண்ணுறது நான்? இன்னொரு கேள்வி. இப்போது என்னோட வாழ்க்கை வந்து அது சரியில்லை, அது நானே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அது எனக்கு சுத்தமாக இனிமேல் வேண்டான்னு நான் தெளிவான முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா ஐயாக்கிட்ட வந்த உடனே இதுதான் பாதை, இதில் தான் நம்ம பயணம் பண்ணணுன்றது ஒரு முடிவு. அது வந்து 100% 200% எல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து அந்த கணக்கில் எவ்வளோ சதவீதம் லாஸ்ட்டாக இருக்கோ, கோடி, மில்லியன், ட்ரில்லியன், பில்லியன் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை கடைசியில் நான் போயிட்டேன். அது இனி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, வீட்டில் பையன் இல்லை, 3 பொண்ணு, நான் 2வது பொண்ணு. அவங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பாப்பாவுக்கும் ஆயிடுச்சு. ஆனால் என்னை வந்து உன்னை தனியாக விட முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா என்னை ஃபோர்ஸ் பண்ணல, ஆனால் அவங்க அதை கேட்குறாங்க. எங்களுக்கு அப்புறம் நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என் மனசு என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, எந்த சூழ்நிலையிலையும் என்னை வந்து அப்பா வந்து கைவிட மாட்டார். அவ்வளோதான். நான் அவர் காலை பிடிச்சிட்டேன். அவர் வந்து அது கால் வந்து நம்மளை பிடிக்காது, ஆனால் நம்ம கை போய் அவர் காலை பிடிச்சிட்டேன், நான் இறுக்கி பிடிச்சிட்டேன். அது நான் இனி எப்பயுமே விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எடுக்கிற முடிவு கரெக்டா, அவங்க நினைக்கிற நினைப்பு எப்படி அப்பா? எந்த முடிவையும் உடனே எடுக்காதீங்கம்மா. காலம் வந்து இன்றைக்கி நான் திடகாத்தமாக இருக்கிறேன், என் கை காலெலாம் நல்லாகுது, என்னால் வாழ முடியும், என் மனசுலேயும் உடம்புலையும் தெம்புக்குது, நான் யாரிடமே இல்லை அப்படின்ற சூழ்நிலையும் இந்த மனம் கொண்டு வரும். சில காலத்துக்கு அப்புறம் ஒரு துணை இருந்தால் நல்லா இருக்குமே, நம்மளை பார்த்துக்க ஆள் இல்லையே, நாம் மட்டுமே இங்கே தனியாக நின்று போராடுறோமே, என் கவலைகளை ஷேர் பண்ணிக்க கூட ஆள் இல்லையே, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்ற சூழ்நிலையும் இந்த மனசு கொண்டு வரும். நம்ம மனம் எந்த பக்குவத்தில் இருக்குதுன்னு எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் கொஞ்சம் காலம் அதுக்காக காலம் தள்ளி வெயிட் பண்ணுங்கள். இந்த மனம் இப்படியே இருக்குதா, இல்லை டேக் டைவர்ஷன் சொல்கிற மாதிரி திரும்பி பார்க்குதா அப்படின்றத கொஞ்சம் காலம் இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆற போட்டு வைங்க, சரிங்களா? ஏன்னா மனத்தை வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிற வாழ்க்கையில் அப்படிலாம் முடிவு எடுக்கவே கூடாது. வானான்னு தூக்கி போகிறது ஆம்பளையால் முடியும், ஏன்னா அவங்க எங்கே வேணால் பத்து தூக்க முடியும், எங்கே வேணால் போக முடியும். ஒரு ஆம்பளை போனால் யாரும் திரும்பி பார்க்க போகிறதும் கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணு தனியாக போனால், ஒரு துணை இல்லை அப்படின்னு சொன்னால், ஒன்றுத்துக்கும் உதவாதம் கூட திரும்பி பார்ப்பாங்க. அங்கேயே நான் போய் வீராப்பாக இருக்க முடியுமா அப்படின்னா இங்கே ஒரு கேள்விக்குறி இருக்குது. அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், அவங்க கூட்டத்தில் நான் இருக்கிறேன்னா கூட ஒரு பாதுகாப்பு இருக்கும். யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கிறேன்னா நம்மளோட பாதுகாப்புன்றது எப்போவுமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அப்போ சில நேரங்களில் நம்மளை நெருப்பு மாதிரி வச்சுக்கணும். எங்கே வளையணுமோ அங்கே வளையணும், எங்கே நிமிர்ந்து நிற்கணுமோ அங்கே நிமிர்ந்து நிற்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அப்போது இந்த மாதிரி ஒரு யோசனை வருது. ஏன்னா பெரியவங்களுக்கு தான் புள்ள தனியாக நின்று வேதனைப்படும் போது கண்டிப்பாக வருத்தப்பட்டே தீருவாங்க. ஆனால் சேர்த்து வச்சுட்டோம், அவங்க தான் ஏற்கனவே சேர்த்து வச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை வரும்போது அதே வேதனை அவங்களுக்கு இருக்கும். அப்போ எதிர்காலத்துலையும் இப்படியே ஒரு சூழ்நிலை வந்தால் யார் வேதனைப்படுறது? எல்லாத்தையும் யோசிக்கணும். அதுக்காக இந்த ஒரு பிரச்சனையை இறைவன்கிட்ட கொஞ்சம் ஒப்படைச்சிட்டு ஒரு நாள், ஒரு மாதமோ 2 மாதமோ தள்ளி போடுங்க. மனசில் வேறு ஏதாவது சிந்தனைகள் வருதா இல்லையா, இந்த கொள்கையிலேயே நான் உறுதியாக இருக்கிறேன், நம்மளே கொஞ்சம் சோதித்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுங்க, அது கரெக்டாக வரும். அவசரப்பட்டு எடுக்க வேணாம். எல்லாத்துக்குமே கொஞ்சம் இடம் கொடுத்து தான் ஆகணும், சரிங்களா? நல்லது.